திட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஒயிட் ரைஸ்ல போட்டு மாவாட்ட போறேங்க. நடுவுல வந்து கீன்வா போட்டு மாவு ஆட்டியிருந்தேன். பாப்பா வந்து சுத்தமா சாப்பிட மாட்டேன்ட்டா. நாங்கலாம் தோசை சாப்பிடுறத பார்த்துட்டு, "அம்மா எனக்கு இட்லி வேணும்" அப்படின்னா, சரி நான் இட்லி கீன்வா ரைஸ்ல வந்து பண்ணி குடுத்தேன். "இது என்னம்மா வந்து கிரீன் கலர்ல இருக்குன்னு" கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒயிட் ரைஸ்ல திருப்பி வந்து அவளுக்கு மட்டும் கொஞ்சமா ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிட்டு இருந்தேங்க. என்னோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 4 கப் அரிசிக்கு 1 கப்பு உளுந்து. இந்த ரேஷியோல அரைச்சிங்கன்னா, இட்லியா இருந்தாலும் சரி, தோசையா இருந்தாலும் நல்லாருக்குங்க. தயிர் நெறையா இருந்தது வீட்ல. ஸோ, அதனால வந்து மோர் குழம்பு பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஹஸ்பண்ட் வந்து நல்லா மோர் குழம்பு பண்ணுவாரு. அவர் பண்ணாருன்னா எனக்கு பிடிக்கும். ஸோ, அதனால வந்து நீங்களே வந்து பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனா, அவரும் வந்து சரி ஓகே நானும் வந்து பண்றேன். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கமா இருக்கு நான் பண்றேன் அப்படின்னாரு. பட் பண்றதுன்னு சொல்லிட்டாருங்க. ஆனா சைட் டிஷ்ஷா வந்து என்னைய வச்சுக்கிட்டாரு. இத எடுத்து குடும்மா, அத எடுத்து குடும்மா, இது பண்ணி குடும்மா, இத அரைச்சு குடும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை. அதுக்கு நானே பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஸோ, பொரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோவும், பாவக்காவும் பண்ணியிருந்தோம். சூப்பரா இருந்தது லஞ்ச்சு.